guys, welcome back. இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஜேகே சேனல்ல இருந்து ஒரு வீடியோ, இந்த கோமாச்சி நாயுடு வீடியோஸுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்து ஒரு வீடியோ நம்ம எடுத்து வந்திருக்கோம். நம்ம அடிக்கடி அப்பப்போ வேறு சேனலில் பார்க்குற ஒரு சப்ஜெக்ட்னால இவரே பண்ணியிருக்காரா, நல்லா தான் இருக்குன்னு எடுத்து வந்திருக்கு. ஃபேக் பாஸ்டர்ஸ் ட்ரால், ஜோக் கடவுள் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் பார்த்துடலாம். இது ஒரு 14 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. வணக்கம் மனித பதர்களா, வந்து விட்டேன். இதை கலட்டிடுறேன், இதோட நான் நல்லா இல்லை. அவர் விண்டேஜ் ஹீரோ ஜோக் கடவுள் இஸ் பேக். பார்த்தா ஜீசஸ் மாதிரி தெரியல, ஜெய்ஜோஸ் என்னடா நிக்கா நிக்கா நிக்கான்னு கமெண்ட் போடுறீங்க. அடிக்கடி நிக்க நிக்க நிக்கன்னு போறீங்க. இது மலையாளம் தான் தெரியுது, இது என்ன மலையாள கெட்ட வார்த்தையாடா? நாம் சந்தித்து 4 வருடம் ஆகிவிட்டது நண்பர்களே, மனித பலர்களே. அதுக்குள்ள எல்லாம் மாறி இருக்குன்னு பார்த்தா மாறல, கேவலமா போயிட்டு இருக்கு. உலகமே சீக்கிரம் அழிய போகுது, நான் மட்டும் தப்பிச்சிட, நீங்க எல்லாம் சாக போகுது. ஓகே மனித பதர்களா, போன வாட்டி நான் வரும்போது நாம் என்ன பார்த்தோம்? காட் கேட் அண்ட் கேமரா, இந்த மாதிரி வந்து எங்கேயோ கிளவுட்ல வந்து ஏதோ ஒரு எடிட்டிங் பண்ணி விட்டு நான் வந்திருக்கேன், கடவுள் வந்திருக்கார் பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன வச்சு பிசினஸ் செய்தார். அதை வந்து நான் இப்பொழுது மறுபடியும் நான் வந்திருக்கிறேன். எதற்காகனா, இன்னொரு விஷயம், நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன் இங்க நடக்குது என் பேரு. அதில் முதல் விஷயம் வந்து இந்த மாதிரி கையை காமிச்சா லங் கேன்சர் சரியாகுது, பேச முடியாதவங்க பேசுறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. இதெல்லாம் நான் அப்ரூவ் பண்ணவில்லையே அப்படின்னு நம்ம பார்த்து ரிவ்யூ பண்ணி இதெல்லாம் என்ன கணக்கு, என்ன ஏது, உண்மையா இல்லையான்றத நான் கடவுள் சொல்ல போறேன். The miracles of Jesus Christ. அப்ப நான் யாரா? தேவ நாம மகிமைக்காகவும் உங்கள் ஆசீர்வாதத்திற்காகவும் இப்பொழுது தொகுத்து வழங்குகிறோம். இது ஒரு ஷோவாவே பண்றாங்க டிவில. ஐயா நீங்க பேய் விரட்டுறீங்களா என்ன? வா வா அப்படின்னா என்னங்க? நான் பல பேய் விரட்டுற வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், இது புதுசா தினுசா இருக்க, சினுங்கிறாங்க வர வர. அப்படி கூப்பிட்டா தான் இந்த காலத்து பேயெல்லாம் வருமா? அது சரி. மாவீரன் போஸ் நீ வாடா, அவரை கூப்பிடுற, நீங்க வா. என்னல நடக்குதுங்க? ஓ, ஆவிய கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஆவிய உரட்டுறாரு. எதுக்கு? அதுக்கு பருத்து கூட குடோன்லயே இருக்கலாம். மேஜிக் ரிவீல் ஆயிடுச்சு. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நானே ஒரு மந்திரவாதி. நானே ஒரு ஹேக்கர்ரா. என்னோட மந்திரம் என்னன்னு தெரியுமா? போடு மந்திரம் போடு. 41 நாள் நான் ஜப்பம் பண்ணேன் டெய்லி. எதுக்கு தெரியுமா? ஜனங்கள் சாப்பிட இருக்குதா, எனக்கு கட்ட பணம் இருக்குது, அந்த அளவுக்கு வந்து எனக்கு பவர் இருக்கு. நான் மலையாளம் எத்தனை வருஷம் கிட்ட வந்து போயிருக்கேன். இந்த டயலாக் மறக்குது, ஸ்கிரிப்ட் கரெக்டா இருக்கு. என்ன பண்றாங்கன்னு பேய் மைக்ல எல்லாம் பேசுது, நல்ல தெளிவா பேசுது அப்படின்னுட்டு இங்க வந்து ஒரு சாதாரண ஃப்ரெண்ட்ட பேசுவாங்கல்ல, நான் எத்தனை வாட்டி வந்து போறேன் கடன் கேட்டு, குடுத்தியாடா, நான் மலையாளம்டா, குடுங்கடா காசு. அந்த மாதிரி ஒழுங்கா எழுதி கொடுக்கவும் இல்லை, அப்படியே எழுதி கொடுத்தாலும் ஒழுங்கா மனப்பாடம் பண்ணல. சார் ஏதோ பாவம் சொல்லி நார்மல் ஆயிட்டாரு. இல்லைன்னா உங்களுக்கு ஏசி இருக்கனால தான் விட்டுறான். இல்லடா நீ கழுத்து பிடிச்சி இதோட சாப்பிடுங்க சரிமா? என்னங்க பேய் வந்து மிரட்டி இருக்கனால தப்பிச்சேன். நான் போறேன். 32 வயசு ஆகுது. உனக்கு என்ன வயசு தெரியுமா? 64 வயசு ஆகுது. உனக்கு எனக்கு என்ன போட்டியா? பாக்ஸர். ஏன் சார் உங்களுக்கு 32 வயசா? எனக்கே 33. அவர் சாகும்போது போல. ஓ, நீங்க செத்து ஒரு 500 வருஷம் இருக்கும்ல? அப்பாடா. இவர் சொல்றாருல்ல, எனக்கு 32 60 வயசு கிழவன் நீ. அவர் யோசிப்பாரு,
இதெல்லாம் ஸ்கிரிப்ட்ல யாரும் பேச சொன்னது? கத்தவும் முடியாது, கத்துனா மாட்டிக்கிறோம். கராத்தே மேனு, குங்ஃபு, கேரளானா இந்த உலகத்துக்கே தெரியும். சூன்யம் பட்டவங்கலாம் கேரளாவில் இருப்பாங்க. எங்கே இருக்க மாட்டாங்க. என்ன காலில் ஒரு பியா சொல்லு சொல்லு, நீ மன்னிப்பு கேட்றியா இல்லையா சொல்லு. வடிவேல் மாதிரி கராட்டே குங்கும் எல்லாம் தெரியும் எனக்கு. அதைத்தான் சொல்ல வந்து இவங்க 2 பேரும் பண்ற பாடுபட்டது கேமரா வேணும் பாரு. அவருக்கு சிரிப்பு வராது. ஆல்ரெடி அந்த ட்ரையல் நான் பார்த்துருப்பேன்ல, நீங்க வந்து நிக்கணும், நான் இங்கே கேமரா வச்சிருப்பேன், நீ இப்படித்தான் பேசணும். இப்ப அவர் நீ சொன்ன மாதிரி தான் நினைக்கிறேன், ஸ்கிரிப்ட்ல இல்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. மன்னிப்பு கேளுப்போ, இல்லைன்னா உனக்கு உயிரே இருக்காது. 2 நிமிஷம் விடாம யாரு தெரியுமா, கேரளால என்ன தெரியுமா, பாக்ஸர் தெரியுமா, அந்தரவாதி தெரியுமா, ஐட்டு நீ செத்துருவ தெரியுமா, மன்னிப்பு கேட்டு விட்டுருவேன். ஏசு இருந்தா எதுவும் பண்ண முடியலன்னாரு, இப்ப மன்னிப்பு கேட்டா விட்டுருவேன் எல்லாம் கொண்டுருவேன்றாரு. என்ன இவரு? காது வலி, இந்த காது பயங்கர வலி, காது வலி வச்சேன், காது வலி அவனால் தாங்க முடியல. ஐயோ சொல்லி அழுத்தாரு. ஜீசஸ் காட் ஃபைட்டர் இருக்கிற முடிங்கடா. எவ்வளவு நேரம் பேச பாப்போம் என்ன பண்ண போறாரு. அந்த பேய் சொல்லுவான், 2 நிமிஷம் அவசரம் கொடுத்து பேசிட்டு இருக்க, எல்லாத்தையும் கேட்டு விட்டு ஊங்குற ஒரு மரியாதை இல்ல. ஏய் ஊ சொன்னதுக்கு டான்ஸ் ஆடாதீங்க. பாக்ஸிங்கா? அவர் சொன்ன கராட்டே குங்ஃபு இதான் போல இருக்கு. இது கராட்டே, இது குங்ஃபு, 2ஐயும் கலந்து இதான் அவங்க ஒரு கராட்டே. ஏங்க இது தெரியாம நான் போய் பெல்ட் எல்லாம் வாங்கி அடி வாங்கி எவ்வளவு படிச்சிருக்கேன். நீங்க எப்படி செஞ்சிருந்தீங்கன்னா, இது தெரிஞ்சிருந்தா நான் என்ன பிளாக் பெல்ட் வாங்கி சென்சே ஆயிருப்பேனுங்க. என்னங்க போஸ்ட் பாருங்க, மயக்கம் போட்டு விட போறாரு. கரெக்டா டான்ஸ் ஆடுறாரு. பாடு சக்கரையே வராது. என்ன சார் பண்றீங்க? பட்டம் விட்டுருக்கீங்க, மந்திரவாதின்னு சொன்னீங்க. அவர் அங்க இருந்து ஊ, இவர் கீழே இருந்து அவர் கேப்பாரு, எங்கடா குறி வைக்கிற, எங்க குறி வைக்கிற? நான் பேய், எனக்கு 8 இடத்துல அடிப்பேன், நீ இறங்கி வரலையோ, எனக்கு எங்க 8 தான் அங்க அடிப்பேன். ஐயோ ஐயோ. என்னைய பாட்டு நினைச்சு டான்ஸ் ஆடுறான். இப்ப அந்த சொன்னா வாட் கைண்ட் ஆஃப் சர்க்கஸ் இஸ் திஸ்? டான்ஸ் ஆடுறாரு, ஒருத்தர் ஊன்றாரு, சுத்தி இருந்து கை தட்டுறீங்க. சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார் நீங்க சிரிக்க, அவரே சிரிச்சிட்டாரு. என் பூல சிரிக்கிற பட்டமா சாப்பிட்ட இதான் சொன்ன குங்ஃபு. என்ன வச்சு பேரடி பண்றீங்கடா? சப்டைட்டில் எடிட்டர் பேசுறதே ஒரு மாதிரி பேசுறாரு. அதாவது இவர் வந்து வித்தை அதிகமா வச்சிருக்காரு, அதான் உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்றாரு. வித்தக்காரன்டா. அவர் என்னடானா என்ன வித்த வச்சிருந்தாலும் பழிக்காதுன்றாரு. இவர் என்ன சிரிக்கிறாரு. சார் சார் நீங்க பவர் வேற எங்கேயோ காமிச்சிட்டீங்க. அப்படியே நம்ம சொல்லியிருப்பான் சரிங்களா, இன்னும் அழிக்க போய் கரண்டே போச்சுடா அப்படின்ட்டு. ஏன்னா விரட்டுவீங்களா மாட்டீங்களா? இது ஒரு டேமேஜ் ஆகுது. முடிச்சிட்டாருங்க, புடிச்சிட்டாரு, கை கட்டிட்டாரு, புடிச்சிட்டாரு, அவரு பிக்ஸ் எல்லாம் புடிச்சிட்டாரு, கையை கட்டிட்டாரு, கையை கட்டிட்டாரு, கீழே காலை கட்டிட்டாருங்க. ஆஹா இவன் யாருக்கு இருக்காரு? காலை கட்டியாச்சு, அவ்வளவுதான். என்னப்பா போயிட்டாரு.
ஐயோ என்ன எவ்வளோ டைலாக் பேசுனேன். சீசா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. என்ன நல்லா இருக்கு entertainment. சின்ன பசங்க வச்சுன்னு காமெடி காட்டுறியா? விட்டாருங்க நார்மலா பேச போறாரு. ஆஹா என்னையா மந்திரவாதி போன அப்புறமா அதே மாதிரி பண்ற? எத்தனை மந்திரவாதி வந்தாலும் என்னோட இயேசு இருக்கும் வரை ஒன்றும் செய்ய முடியாது. டயலாகுல அவரை எடுக்காதீங்க. எத்தனை மந்திரவாதி வந்தாலும் எல்லாருக்கும் ஊதான். இப்ப பேய் போயிருச்சான், அவர் இயல்பு நிலையில எப்படி பேசுறாருன்னு பாப்போம். சொல்லுங்க எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? சோத்திரம் 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 அப்பா சோத்திரம் நாயனா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். யார் தெரியுமா வந்திருக்கிற? யார் தெரியுமா? பரிசுத்தாத்மா இந்த புள்ள மேல நான் இருக்கிறேன். அதனால்தான் இந்த பையனை இவர் இன்னும் போலங்க அந்த மந்திரவாதி. நீ இங்கே தங்கிட்டியா? சப்மிசிவ் ஆயிட்டாரு. எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப எப்படி பாருங்க, அதான் இப்ப ஆவி போயிருச்சான், இப்ப வந்து பேசுறது ஜீசஸ். அவர் பரிசுத்த ஆவியா. இந்த பையன் மேல நான் வந்ததுக்கு காரணமே இந்த தாத்தா தான். ஜீசஸ் தமிழ் பேசுவாருன்னு எனக்கு இப்பதான் தெரியும். அவர் எங்க பெத்லஹேம்ல பிறந்தவரா? இவர் உடம்புல வந்து இவர் பேசுற லாங்குவேஜ் தான் பேசி ஆகணும். இப்ப இதை நம்புவாங்க இந்த மக்கள். அழுதுட்டே பேசுறாரு. அந்த பிள்ளை வந்து இவர் தான், இந்த உடம்புல இவர் இருக்காரு மந்திரவாதி. இந்த மந்திரவாதியை அடிச்சு அடக்கிட்டாரு. வாயை கட்டிடுவேன், உன் கையை கட்டிடுவேன், உன் காலை கட்டிடுவேன். அதையும் சொல்லுங்க. போடா அந்த பக்கம். நீ யாரு பெரிய கிழமை 64 வயசு கிழட்டு பையன். எல்லாம் சொன்னதெல்லாம் சொல்லுங்க. சொன்ன எல்லாத்தையும் சொல்லுங்க. சும்மா உங்களுக்கு தேவையான சொல்லிட்டு ஓடக்கூடாது. நாங்க ஸ்டார்டிங் வந்து வீடியோ பார்த்து எங்களுக்கு தெரியணுமா இல்லையா என்ன பேசுறாரு? எங்களுக்கு காட்டாத எடிட்டிங்ல போனதுன்னு சொல்லுங்க. வேற என்ன திட்டினாரு? டேய் அதெல்லாம் சொல்லுங்க, எடுத்து போடுங்க. உன் எலும்பை கட்டிடுவேன். எலும்பை எப்படி கட்டுவீங்க? ஆண்டவரை கட்ட முடியுமா? அந்த இயேசு எனக்குள் இருக்கிறார். அப்படி நான் யாருக்குள்ளயும் எடுக்கல, யாருக்குள்ளயும் இல்ல. தப்பா பேசாதீங்க தோழர். அவன் என்னன்னா மந்திரவாதி எனக்குள்ள இருக்கேன்னு பேசிட்டு இருக்கான். இவர் இயேசுவே எனக்குள்ள இருக்காரு அப்படின்றாரு. எத்தனை மந்திரவாதி இல்லையா உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது ஒண்ணு தெரியாது? தெரியுமா? தெரியாதுங்க. என்ன நடந்துச்சு? ஒரு வாரத்துல வந்து காது வலி பயங்கரம் வலிக்குது. ஏன் வலிக்குதுன்னு எனக்கு தெரியும். காதுகள் பாவம் இல்லையா? எனக்கு என்னன்னா மலையாளம்னு சொன்னார் அந்த மந்திரவாதி. ஏன் ஆக்சென்ட் வரல? அதை யாருமே நோட்டீஸ் பண்ணல. மலையாளம் ஆக்சென்ட்ல தான் நான் பேசியிருக்கேன். இங்கிலீஷ் வார்த்தைலாம். You are dragging me to the wrong track. இயேசுவுக்கு விரோதமாய் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முடிஞ்சுங்க செலிப்ரேஷன் டான்ஸ். மனித பதர்களே கமெண்ட்ஸ் பார்ப்போம். எப்படி மக்கள்லாம் இதை பார்த்து ஏமாறுறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். Why are you playing with people? Definitely you will stand on judgment days. Be careful. பரவாயில்ல தெரிஞ்சிருக்கு. These people are responsible for shaming Christian. பரவாயில்ல, இவ்வளவு மனித பதர்கள் இவ்வளவு அறிவோடு இருக்கிறாரு. அதுவும் ஜோசப் சொல்லியிருக்கிறார். டேய் இயேசு இதெல்லாம் சொன்னாரா? நையே சொல்லவே இல்லைங்க. இயேசுவின் பிள்ளைன்னு என்னென்னமா சொல்றாங்க இவங்க. எனக்கு கல்யாணமே ஆகலைங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து எனக்கு ஃபாலோ ஆகலை. எனக்கு சந்தோஷமா இருக்கு. மனித பதர்களில் சில பேரை பார்க்கும்போது எனக்கு கோப் வருகிறது. ஏன்டா பேண்ட் ஒருக்க பிடிச்சிருக்கிறாங்க. பூசாரி அவரே தானே இல்ல வேற எல்லாம் சாத்தான்கள். இவர் வந்து இது பண்றாரு, ஆட்டி படைக்கிறாரு. குழந்தை மாதிரி தவழ்றாங்க. ஏன் எல்லாம் அவங்க கை தட்டுது? என்னங்க நடக்குது? அவர் சொல்றதுக்கு எனக்கு கவுண்டர்ஸ்லாம் ஞாபகம் வருது. எதையோ பொத்தோட பிடிக்கிறேன் சொல்றாரு. அகட்டிட்டு கொத்தோட பிடிக்கிறேன்.
இல்லை எனக்கு அப்படி தோணுது. எனக்குள்ள ஆவி வந்துருச்சோ தெரியல. ஆவி பாசம் புரியுதுன்னா பார்த்துக்கேன். நான் திருப்பி வேணா போடுறேன். நான் சொன்ன டயலாக நீங்க பொருத்தி பாருங்க, நல்லா பாருங்க. இங்க அகட்டிட்டு பிடிக்கிறவேன்னு அது புடுங்கிறது கூட பிரச்சனை இல்லை. அவர் அந்த புடுங்கிறதுல இல்ல இப்படி திரும்பி புடுங்குறாருல, அந்த மூத்துல இருக்கிற கோத்தை பார்க்கும்போது எப்படி அழுத்து புடுங்குவாங்கிற மாதிரி பயமா இருக்கு எனக்கு. நீங்களே பாருங்க, நான் சொன்ன டயலாக போட்டுட்டு இப்ப பாக்குறீங்க. என்னங்க நடக்குது? வாட் இஸ் ஹேப்பனிங்? என்ன நடக்குது? தனியா ஒருத்தர் ஓ பாருங்க, ஆட்டி பார்க்கிறாரு. நடக்க சொன்னா நடக்கிறாங்க, ஓட சொன்னா ஓடுறாங்க. டேய் விட்டா கொன்றுங்க போலியாரா? எத்தனை பேர் இருக்காங்களோ இந்த மாதிரி. இது வந்து நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்தது. எனக்கு இது ஞாபகம் இருக்கு. இது ஞாபகம் இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் போ போ. அந்த ஸ்டேஜ் மேல ஏற முடியல அந்த சாத்தானால. அங்கேயே நின்னுட்டு உன்னை கொன்று வேண்டாம் மன்னிப்பு கேள்றான்றாங்க. ஒரு இப்படின்றாரு, மன்னிச்சிருங்க. டேய் போதண்டா. எப்பா எப்பா அந்த குழந்தைங்க எல்லாம் இப்ப அதை பார்த்துட்டு நம்ம கையில பற்ற போது பார்த்து பின்னாடி குழந்தைங்களா இருக்காங்க. திருப்பி அடிக்கிறாங்க. பேசிக்கலி இதான் எல்லாரையும் புசு புசு பண்ணிட்டு இருப்பாரு இவரு. இப்ப பாத்தீங்கன்னா இவரால நடக்க முடியாதான். வாக்கிங் ஸ்டிக் தூக்கி போட்டு ஓடி போவார்ல, கை கொடுத்தோன்னே வாக்கிங் ஸ்டிக்கை தூக்கிட்டு போயிட்டாங்க. இவங்கெல்லாம் நடக்கவே முடியாது. வலிக்குது இல்ல? அவ்வளவுதான், நடந்துட்டாங்க. இது என்னது? இவங்கெல்லாம் வந்து ஆக்சுவலா பண்றாங்களா இல்ல உங்களுக்கு இடுப்புல வருத்தமா இருந்தாலும் கால்ல வருத்தமா இருந்தாலும் அவர் கூப்பிட்டு மண்டைய மசாஜ் பண்றாரு. சரியா? நீங்க எப்படிங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க? பெரிய விரட்டுறீங்க, நோயை விரட்டுறீங்க, எல்லா டிகிரியும் ஒரே இதுல முடிச்சிருக்காரு ஐயா. எப்படி எழுத முடியும்? எடுத்திருக்காரு வந்து நடிக்க வைக்கிறாங்களா என்ன ஏது இது? அதாவது மனித பதர்களே, இருக்கிற கடவுள் பத்தாதுன்னு இன்னொரு கடவுள் வந்து இருக்கிறார். யாருன்னு பார்த்தா ஏலியன் டெம்பிள். என்னங்கடா தமிழ்நாட்டிலேயே இருக்கு. சிவனோட ஓப்பனா தெரியுது. தெய்வங்கள் பிறப்புக்கு முன்னாடி இருந்தே ஏலியன் இருக்காங்க. சிவன் படைத்த முதல் பிரபஞ்ச தெய்வம் ஏலியன். தெய்வங்கள் அதாவது ஏலியனுக்கு அப்புறம் தான் மற்ற தெய்வங்கள் எல்லாமே. அது எந்த சாமியா இருந்தாலும் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு ஏலியன் கோயில் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கும். பேசிட்டே வண்டியில இறங்கு. முன்னோடியா கடவுளுக்கு முன்னாடி வருதான்ட்டாரு ஒரே வார்த்தையில. உட்காந்து சண்டை ஓடிட்டு இருந்தா பாம்பு போட்டாரு. ஏலியன் தான்டா முதல் கடவுள், அப்புறம் தான்டா இதெல்லாம். ஓகே மனித பதர்களே, என்னால முடியல. அவ்வளவு ட்ராமாட்டிக்கா இருக்கும்னு நான் நினைக்கல. இது வந்து ஒரு ரிலீஜியன்னு கிடையாது, எல்லா ரிலீஜியன்லயும் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் செய்யணும் அப்படின்றது நினைச்சேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பாதீங்க. பரவாயில்ல, கமெண்ட்ஸ்ல எல்லாருமே வந்து இதை கேள்வி கேட்டுருக்கீங்க. ஏன்டா அசிங்கப்படுத்துங்க? நல்ல விஷயம், அப்படியே இருங்க, விழிப்புணர்வோடு இருங்க. இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஃபாலோ ஆகாதீங்க, ஏமாறாதீங்க. ஓகே மனித பதர்களே, மீண்டும் எப்போ சந்திப்போம் என்று தெரியவில்லை, ஆனால் சந்திக்கும் போது சந்திப்போம். நன்றி. போய் நிம்மதியாக உங்களுக்கு வந்து அருள் புரியுறேன். 100 வருஷம் வீடோடி வாழ்வீங்க. எப்ப தெரியுமா? இந்த வீடியோக்கு லைக் பண்ணா மட்டும். நீங்க காசுக்காக எவ்வளவு பண்றாங்க, நான் பவர் கொடுத்து லைக் தான் கேட்கிறேன். பவர் லைக் கொடுங்க. லைக் வீடியோ. மனித பதரே, போயிட்டு வருகிறேன். நன்றி. குட் நைட். நல்லா இருந்துங்க. நான் வந்து இவ்வளவு என்டர்டெய்னிங்கா இருக்கும், அதுவும் வந்து அந்த மலையாள போய் இவ்வளவு என்டர்டெயின் பண்ணுங்கிறது நான் நினைச்சு கூட பார்க்கல. அதான் மலையாள பேய் வந்து 1/2 மணி நேரமா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அவரு அந்த சாமியார் பயப்படல அப்படின்னோட அவரு இந்த ஜில்லா வழியில ஓடிட்டாரு பயத்துல. அப்பா, பேய்க்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. முதல்ல பேய் வந்து அடிக்க போவாங்க, இப்ப என்னடா நான் பிச்சை எடுக்குது. பேயே அடிக்கிறாங்களே. அதான் இந்த சின்ன பையன் இருந்து அந்த சின்ன பையனுக்கு வந்து சின்ன வயசுல எனக்கெல்லாம் அந்த சாமி ஆடுறவங்க பேரை பார்த்தா பயம்.
இவங்க இப்போ உஷாரு அடிச்சா சிரிச்சுக்கிட்டே திருப்பி அடிச்சு தெரியாது விளையாட்டு. ஒருவேளை இப்படியா இருந்தா நான் அதான் பூசாரி இருக்காருல்ல என்ன பண்ண விட்டுருவாரு எங்களை காப்பாத்திடுவாருன்னு தைரியத்திலயோ. ஆனா நம்மளாம் பயந்துதான் இருந்தோம். எங்களுக்கெல்லாம் சின்ன வயசுல பயமுங்க, சாமினாலும் பயம் பேயினாலும் பயம். இப்ப என்னடான்னா சாமி பேய் எல்லாமே சிரிப்பா இருக்கு. இதுக்காடா நம்ம சின்ன வயசுல பேண்ட்ல ஒண்ணுக்கு போனோங்கிற மாதிரி கேவலமா இருக்கு, இதை பார்த்தா பயந்தா அப்படிங்கிற மாதிரி. அப்ப நல்லா நடிச்சிருக்காங்க போல. அந்த பேய் சொல்லாத ஒன்னையும் அந்த பூசாரி சொன்னாரு, வாயை கட்டிடுவேன் கையை கட்டிடுவேன் சொல்லி. அது எப்படி சாமி எலும்ப கட்டுறது? எப்படி எலும்ப கட்டுவீங்க? சொன்னதான் சொல்லாம விட்டுட்டேன். போடாடே போடா 64 வயசு கிளட்டு பயல, எனக்கு 32 வயசானு போகும்போது பொய்யும் சொல்லுவேன். அங்க உண்மையிலேயே அந்த அந்த கூட்டத்துக்கு போற கிரௌடெல்லாம் எங்க வாழ்றீங்க நீங்கெல்லாம்? உண்மையிலே நம்புறீங்களா இல்ல நீங்களும் அவங்கள மாதிரி ஃபேக் தானே? அந்த காசு கொடுத்து சாப்பாடு போட்டு கூட்டு, ஏன்னா வீடியோவில் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு காட்டணும்ல. ஏன்னா அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து பல பேர் உஷாரா பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாருமே ஆர்டிஸ்டாக தான் இருக்கணும் அந்த இடத்துல. ஏன்னா இதை அங்கே யாரும் உஷாரா இருக்கிறவங்க யாரும் வரமாட்டாங்க, இவங்க வர விட மாட்டாங்க. இந்த வீடியோ வச்சு ஃபாரின்ல இவங்க இப்படி ஒரு சேனல் ஓபன் பண்ணி ஏதாவது சேனல் ஓபன் பண்ணி வீடியோஸ் மூலமா தான் இது பண்றாங்க. உண்மையிலேயே ரொம்ப வேதனையில உடம்பு வலி அந்த நோய் வேதனையில இருக்கிறவங்க ரொம்ப வீக்கா கொலகொலன்னு இருப்பாங்கல்ல, அவங்க எதையுமே ஈஸியா நம்புவாங்க. அவங்க வந்து டாக்டர் தான் கைவிட்டார் இதை போய் தான் பார்ப்போமே அப்படின்னு வந்தா மிளகா அரைச்சிடுறது. உங்க அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.